இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு ரூபாயும் ஆக்சுவலி சேஃப் இல்லன்னு தெரியுமா? ஏஐ தான் காரணம். ஏஐ என்னை நான் பணத்தை நிர்வகிக்கும் முறையை மாற்ற வைக்கிறது. மில்லியன்களை சம்பாதித்திருக்கிறேன். அந்த வெற்றியின் பெரும்பகுதி ஒரு எளிய ஸ்ட்ராட்டஜியில் இருந்துதான் வந்தது. ஒரு நிஃப்டி 50 லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். தி இந்தியன் மார்க்கெட். த நிஃப்டி 50. த நிஃப்டி 50. வருடத்திற்கு சராசரியாக 10% அதிகமான வருமானத்தை வழங்கியுள்ளது. இதை பாசிவ் இன்வெஸ்டிங் என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் உங்கள் பணம் தானாகவே இந்தியாவின் டாப் 50 நிறுவனங்களில் பகிரப்படும். நீங்கள் தனியாக வின்னிங் ஸ்டாக்ஸை தேர்வு செய்ய வேண்டிய அவசியமில்லை. பதிலாக எல்லா நிறுவனங்களிலும் சிறு பங்குகளை வாங்குகிறீர்கள். சில ஸ்டாக்ஸ் வீழ்ச்சியடைந்தாலும் பல நிறுவனங்களை வைத்திருப்பதால் பாதுகாப்பு கிடைக்கும். மேலும் மொத்த சந்தை வளரும்போது நீங்கள் லாபம் பெறுவீர்கள். பல ஆண்டுகளாக இது ஒரு மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. நான் சொன்னது போலவே இதை செய்ததால்தான் மில்லியன்களை சம்பாதித்தேன். ஆனால் சமீபத்தில் ஏஐ பபிள் பற்றி நான் செய்த வீடியோவுக்கு பிறகு நான் உட்கார்ந்து என் முதலீடுகளை மீண்டும் பரிசீலித்து சில மாற்றங்களை செய்தேன். இந்த வீடியோவில் ஏஐ காரணமாக நான் மாற்றிய 5 விஷயங்களை பகிரப்போகிறேன். நம்ப முடியுமா? நீங்கள் நிஃப்டி 50யில் முதலீடு செய்யும் ஒவ்வொரு ரூபாயிலும் ஒரு பெரிய பகுதி வெறும் சில நிறுவனங்களுக்கே செல்கிறது. அந்த நிறுவனங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல், எல்டிசி, எஸ்பிஐ மற்றும் ஆக்சிஸ் பேங்க். இந்த நிறுவனங்களே இண்டெக்ஸின் பெரிய பங்கை கொண்டிருக்கின்றன. இதற்கு காரணம் மார்க்கெட் கேப் வெயிட்டட் இண்டெக்ஸ். அதாவது ஒரு நிறுவனம் அதிக மதிப்பு பெறும்போது அது இண்டெக்ஸில் அதிக பங்கை பெறும். அப்படியானால் இந்த நிறுவனங்கள் ஏன் அதிக மதிப்பு பெறுகின்றன? ஒரு பொதுவான விஷயம், இவை அனைத்தும் டெக்னாலஜி, டிஜிட்டல், ஏஐ, டேட்டா growth மீது கவனம் செலுத்துகின்றன. நீங்கள் நினைக்கலாம், இந்தியாவுக்கும் ஏஐ ஃபியூச்சர் தான், அது சரி. ஆனால் கவனமாக பாருங்கள். இந்த நிறுவனங்களின் வேல்யூவேஷன் அதிகம் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீது அடிப்படையாக உள்ளது. அதாவது இவை இப்போது சம்பாதிப்பதற்காக அல்ல, எதிர்காலத்தில் சம்பாதிப்பார்கள் என்ற நம்பிக்கைக்காக மதிப்பிடப்படுகின்றன. இது தனியாக பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாமே ஒரே செக்டார் மீது கான்சென்ட்ரேட் ஆகும்போது ரிஸ்க் அதிகரிக்கும். பெரிய நிறுவனங்கள் அதிக முதலீட்டை ஈர்க்கின்றன, விலை உயரும், இண்டெக்ஸில் வெயிட் உயரும், மேலும் முதலீடு வரும். இந்த சைக்கிள் தொடர்ந்து நடக்கிறது. இதனால் இந்தியன் எக்கானமி ஸ்ட்ராங் போல தெரியும். ஆனால் சில நேரங்களில் growth அன்ஈவனாக இருக்கலாம். அப்படியானால் என்ன செய்யலாம்? ஈக்குவல் வெயிட் நிஃப்டி ஃபண்ட் ஒரு ஆப்ஷன். இதில் எல்லா நிறுவனங்களும் சமமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு டிராபேக். வின்னர்ஸை செல் செய்து லாகார்ட்ஸை பை செய்யும். இதனால் அதிக ட்ரேடிங், அதிக எக்ஸ்பென்ஸ், ரிட்டர்ன்ஸ் குறையும். அதனால் நான் இன்னும் மெஜாரிட்டி முதலீட்டை நார்மல் நிஃப்டி அல்லது சென்செக்ஸ் இண்டெக்ஸிலேயே வைத்திருக்கிறேன். அடுத்து டைவர்சிஃபிகேஷன். ஒரு காலத்தில் யூகே ஸ்ட்ராங், பிறகு ஜப்பான், இன்று யுஎஸ், நாளை இந்தியா ஸ்ட்ராங் ஆகலாம் அல்லது வேறு நாடு. இதனால் லெசன், ஒரே நாட்டில் மட்டும் முழு முதலீடு ரிஸ்கி. அதனால் நான் குளோபல் ஃபண்ட்ஸில் முதலீடு செய்கிறேன். இது யுஎஸ், யூரோப், ஜப்பான், சைனா, இந்தியா போன்ற நாடுகளை கவர் செய்கிறது. இதனால் எந்த நாடு வளர்ந்தாலும் நான் பெனிஃபிட் பெறுவேன். அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி. நான் மார்க்கெட்டை 4 பகுதிகளாக பார்க்கிறேன். கிரவுடட், ரிலையன்ஸ், டிசிஎஸ், டிஃபென்சிவ், ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஸ்பெக்குலேட்டிவ், ஹைப், ஸ்மால் கேப்ஸ், ஓவர்லுக்ட், ஸ்மால் அண்ட் மிட் கேப் growth கம்பெனிஸ். நான் அதிகமாக கவனம் செலுத்துவது ஓவர்லுக்ட் ஜோன். ஏனெனில் ஏஐ டூல்ஸ் எல்லாம் காமனாக வருகின்றன. யூசருக்கு முக்கியமானது பிரைஸ் பிளஸ் யூசேஜ். இதனால் பெரிய நிறுவனங்களுக்கு காம்படிஷன் வரும். ஆனால் சிறிய நிறுவனங்கள் ஏஐயை ஸ்மார்ட்டாக பயன்படுத்தி ஃபாஸ்ட் growth அடையலாம். அதனால் நான் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் மற்றும் இமர்ஜிங் டெக் கம்பெனிஸில் முதலீடு செய்கிறேன். அடுத்து கோல்ட். இந்தியாவில் கோல்ட் மிகவும் முக்கியமான அசெட். குளோபல் லெவல்லையும் சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்ட் வாங்குகின்றன. கோல்ட் இப்போது ஸ்ட்ராங் ரிசர்வ் அசெட்டாக மாறி வருகிறது. டிமாண்ட் அதிகரிப்பதால் ஃபியூச்சரில் பிரைஸ் உயரும் வாய்ப்பு உள்ளது. நான் பிசிக்கல் கோல்ட், கோல்ட் ETF இரண்டிலும் முதலீடு செய்கிறேன். அடுத்து கேஷ். மார்க்கெட் கிராஷ் எப்போதாவது வரும். கேஷ் இருந்தால் எமர்ஜென்சி சேஃப், மார்க்கெட் டிப்பில் இன்வெஸ்ட் செய்யலாம். வாரன் பஃபெட் போல பெரிய முதலீட்டாளர்களும் கேஷ் வைத்திருக்கிறார்கள். இறுதியாக என் ஸ்ட்ராட்டஜி. மெஜாரிட்டி நிஃப்டி 50 அல்லது சென்செக்ஸ். டைவர்சிஃபிகேஷன் குளோபல் ஃபண்ட்ஸ். growth ஸ்மால் அண்ட் மிட் கேப். சேஃப்டி கோல்ட். ஆப்பர்ச்சுனிட்டி கேஷ். ஏனெனில் உண்மை என்னவென்றால் யாருக்கும் மார்க்கெட் ஃபியூச்சர் தெரியாது.
ஆனால் ஸ்மார்ட் இன்வெஸ்டர் எப்போதும் தயாராக இருப்பான்.